Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு our channel ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கான வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற டிப்ஸ் எல்லாமே பெண்களுக்கு தினமும் தேவைப்படக்கூடிய டிப்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்து வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறதான புது புது வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வேணும்னாலும் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்லையும் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சாரீலாம் நம்ம மடிச்சுட்டு பின் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பின் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம போடுற பின் வெளியில் அப்படியே தெரியும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த பின்னில் நம்ம என்ன சாரீ வேர் பண்ணுறோமோ அந்த சாரியோட கலரில் இருக்கிற நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். ஸோ தூரத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு சுத்தமாக அது தெரியாது. ஸோ பக்கமாக பார்த்தோம் அப்படின்னா அதில் நம்ம கலர் பண்ணி போட்டிருக்கிறது அப்படியே தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நம்ம சாரியோட பின் நம்ம போடுறோம் அப்படின்னா அது தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது மேல் மடிப்பு இருக்குது பாருங்கள், அந்த மேல் மடிப்பை மட்டும் எடுத்து வச்சுட்டு உள் பக்கமாக நீங்கள் பின் போட்டுக்கோங்க. இந்த மாதிரியும் போடலாம். இப்போ இந்த சாரீ நல்லா லைட் கலராக இருக்கிறதுனால நான் உள் பக்கமாக போட்டிருக்க பின் தெரியுது. அப்படி இல்லாமல் நீங்கள் கீழ்ப்பக்கமாக கூட போடலாம். இப்போ நான் போடுற மாதிரி கூட நீங்கள் சாரீக்கு பின் போட்டுக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி போடும்போது அந்த மேல் பக்கம் மடிப்பு இருக்க பாருங்கள், அந்த மடிப்பை மட்டும் எடுத்து தனியாக இந்த மாதிரி விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ நம்ம பின்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பின் போட்டதுக்கு அப்புறமா நம்ம உள்ளே பின் போட்டிருக்கிறது சுத்தமாக தெரியவே தெரியாது. ஸோ சாரியில் பின் மாட்டிக்குது, உள்ளுக்குள்ளே போயிட்டு நூல் சுற்றிக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம எடுக்கும்போது லைட்டாக ஒரு ஹோல் விழுந்த மாதிரி ஆகிடும். ஸோ சாரீ டேமேஜ் ஆகிடும். அதுக்காக கூட நீங்கள் ஏதாச்சும் ஒரு மணி கூட அந்த பின்னுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நம்ம துவைச்சிட்டோம் அப்படின்னா நல்ல இந்த மாதிரி பிளாக்காக இருக்கிற ட்ரெஸ்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி நூலெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ நிறைய அந்த மாதிரி நூல் இருக்கிறதுனால நம்ம ஒன்று ஒன்றா எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி சலோ டேப் கையில் ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றிக்கிறேன். இந்த மாதிரி சுற்றிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அது ரெடி ஆகிடுச்சு. இப்போது எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு நூல் ஒட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நல்லா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி வச்சு எடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சு எடுக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா குட்டி குட்டியாக அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்க கண்ணுக்கு தெரியாமல் இருக்க நூல் எல்லாமே வந்துடும். அதே மாதிரி நிறைய பிடிச்சிட்ருக்க டஸ்ட்டு கூட உங்களுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். பாருங்கள், நான் அந்த மாதிரி எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்ம மெஷினில் துணி துவைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆகும்போதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி சலோ டேப் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். கிச்சனில் நம்ம இந்த மாதிரி சாப்பிங் போர்டு, அதுக்கப்புறம் சப்பாத்தி தைக்கிற கல்லெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அது அப்படியே தனியாக நீங்கள் வைக்காமல் வீட்டில் எப்போவுமே இந்த மாதிரி கவர்லாம் நம்ம வச்சுருப்போம்ல, அந்த கவருக்குள்ளே போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு தடவையும் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கவரில் போட்டு எடுத்து வைக்கிறதுனால அதில் பூச்சிகள் எதுவும் ஏறாமல் இருக்கும். எப்போவும் சுத்தமாக இருக்கும். நம்ம தேவைப்படும் போது கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி சிலிண்டர் மார்க் கிச்சனில் அங்கங்கே நம்ம எங்கெல்லாம் சிலிண்டர் வைக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த மாதிரி பிடிச்சிட்ருக்கோம் கரை. இந்த கரை எப்படி ஈஸியாக நம்ம போக வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற ஹார்பிக் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹார்பிக் எங்கெல்லாம் கரை இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடம் எல்லாத்துலேயும் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் விடுங்க. அதிகமான டைம் கொடுக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஊற விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி கொடுங்க. ஹார்பிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கரை பிடிச்சிருந்தது. ஒரு 5 நிமிஷத்தில் ஊறிட்டு அந்த கரை எல்லாம் எவ்வளோ அழகாக ரிமூவ் ஆகி வருது அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக ஹார்பிக் யூஸ் பண்ணி நம்ம கிச்சனில் நிறைய பொருட்களை க்ளீன் பண்ணலாம். லாஸ்ட் டைம் நான் போட்டிருந்த வீடியோவில் அடுப்பில் இருக்கிற பர்னர் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிப்பு ஹார்பிக் வச்சு ட்ரை பண்ணி ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இது ரீசெண்டாக போட்ட வீடியோனால என்னோடய சேனலில் போனீங்கனாலே முன்னாடியே இருக்கும். ஸோ மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நான் கழுவி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு இருக்குது அந்த இடம். சுத்தமாக அந்த சிலிண்டர் இருந்ததற்கான அடையாளமே இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அந்த மாதிரி கரை இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுற கடாய் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அதுலேயும் இந்த அலுமினிய கடாயில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கரை வந்து உள்ளே பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த கரையை வந்து எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வினிகர் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் பேக்கிங் சோடா, 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்கேன். வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் இதை ஊற விட்டுட்டு கூட கழுவலாம். நான் வந்து இன்றைக்கி ஊரையே விடலை. ஸோ அப்படியே வந்து இதை வந்து வாஷ் பண்ண போகிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஹார்பிக் வந்து வச்சு தேய்ச்சது வேறு ஸ்க்ரப்பரு. ஸோ பாத்திரம் கழுவுறதுக்கு வச்சுருக்கிறது வேறு ஸ்க்ரப்பரு. இப்போ பாருங்கள், நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணி தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க. உள்ளே இருக்கிற கரை ஃபுல்லாகவே வந்துடும். இப்போ பாருங்கள், நான் நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு கரை வந்து போயிருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கரை பிடிச்சிருக்கிற கடாயெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பேக்கிங் பவுடர், வினிகர் வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆரஞ்சு பழம்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பழத்தை எடுத்ததுக்கப்புறமா அந்த தோலை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தோலை வந்து தூக்கி போடாமல் இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வந்து மூடி விட்டுருங்க. இதோட சாறு வந்து ஃபுல்லாக இறங்கட்டும். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா, இந்த தோல் எல்லாத்தையும் நல்லா காய வச்சு நல்லா அரைச்சி எடுத்துட்டு நம்ம ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணும்போது ஸ்க்ரப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து அந்த சாறு எல்லாம் ஃபுல்லாக இறங்கி வந்துருச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இது கூட வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷாம்பு கூட சேர்த்துக்கலாம். ஷாம்பு வந்து சேர்க்குறதுனால நம்ம கிச்சனோட கவுண்டர் டாப்பு, அடுப்பு, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற கண்ணாடி, கதவுகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் இதை வந்து சேர்த்துட்டு நம்ம அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து சூப்பரான ஒரு ஹேண்ட் வாஷாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதை வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக தான் ரெடி பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஹேண்ட் வாஷ் வந்து தீர்ந்து போயிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே நான் இதை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுனால நம்ம கிச்சனில் நிறைய இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு இந்த மாதிரிலாம் வேலை நிறைய பார்ப்போம்ல. அந்த மாதிரி பண்ணும்போது கையில் ரொம்ப ஸ்மெல் வந்துட்டு இருக்கும். ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கலர் வந்து நம்ம எதுவுமே சேர்க்கவே இல்லை, அதே கலர் தான். ஹேண்ட் வாஷ் வந்து தீர்ந்து போயிடுச்சுன்னா அந்த டப்பாலாம் வந்து தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, நைட்டு வந்து மீதியான ரைஸ், அதுக்கப்புறம் இட்லி. ஸோ 2 இட்லியும் கொஞ்சமாக சாதம் வந்து மீதியாச்சு. அது வந்து நான் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். இதை வந்து இப்போ காலையில் நம்ம எப்படி சூடு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இதுக்கு மேலே வந்து நீங்கள் துணி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி துணி வந்து எங்கேயோ வச்சுட்டேன், தேடும்போது கிடைக்கல. ஸோ அதுக்காக நான் இப்படியே உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்டேன். அதுக்காக தான் நான் சொல்லிட்டேன் முன்னாடியே. துணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஹோல்ஸு பக்கத்தில் நான் ஏன் வச்சேன் அப்படின்னா, அது டக்குன்னு வந்து சூடாயிடும் இட்லிலாம், அதுக்காக. இப்போ வந்து ரைஸையும் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து வடித்த சாதம் போலவே நல்லா சுட சுட சாதம் வந்து ரெடியாக இருக்கும். அதே மாதிரி இட்லியும் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து பண்ணின இட்லி மாதிரியே இருக்கும். பழைய சாதம், பழைய இட்லி, அதுக்கப்புறம் வந்து பழைய சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாம் வந்து மீதி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா, மறுநாள் காலையில் இந்த மாதிரி இட்லி பாத்திரம் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தொடப்பம்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, இந்த தொடப்பத்தில் இருக்கிற குச்சி பின்பக்கமாக இருக்கு இல்லையா, அது வந்து சில நேரத்தில் கைகளில் வந்து குத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி எனக்கு இந்த மாதிரி 2-3 தடவை ஆகியிருக்கு. ஸோ அதுக்காக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற ஒரு சாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். சாக்ஸ் வந்து போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம அடுத்த தடவை பெருக்கும்போது இந்த மாதிரி தொடப்பத்தை நம்ம பிடிச்சோம் அப்படின்னா கையில் நமக்கு எதுவும் குத்தாது. ஸோ வீட்டில் இருக்கிற பழைய சாக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுக்கலாம். வேணும் அப்படின்னா அந்த தொடப்பத்துக்கு மேலே வந்து ஏதாச்சும் ஒரு பழைய துணி வந்து லைட்டாக சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு ரப்பர் பேண்டை போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் வந்து சாக்ஸ் போட்டுக்கலாம்.
ஸோ நான் இன்றைக்கி அந்த மாதிரி எதுவும் பண்ணலை, வெறும் சாக்ஸ் தான் போடுறேன். பாருங்கள், அவ்வளோதான் நம்ம போட்டுட்டோம். சாக்ஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக வந்து பாதி வரைக்கும் கூட இறக்கி விட்டுருங்க. ஸோ இந்த டிப்பும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இடிகள்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம வைப்போம். அந்த மாதிரி வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா சில நேரங்களில் அந்த மசாலா சில நேரத்தில் அந்த வாசமாகவே இருக்கும் அந்த கல்லில். அதில் வந்து பார்த்திங்கன்னா ராத்திரி நேரங்களில் ஏதாவது பூச்சி அந்த மாதிரிலாம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க. பாட்டிலோட பின்பக்கத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் ஆல்ரெடி கட் பண்ணி இந்த மாதிரி டேப் ஒட்டி வச்சுருக்கேன். இது வேறு ஒரு கிராஃப்ட்டுக்காக பண்ணினது. ஸோ இந்த மாதிரி பாட்டில் வந்து கட் பண்ணி நீங்கள் கீழ்ப்பக்கம் அப்படி இல்லைன்னா மேல் பக்கம் 2 பாட்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த கல்லுக்கு மேலே வச்சு மூடிட்டு அந்த மாதிரி மூடியையும் போட்டு விட்டுருங்க. இப்போ இது வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளோட இடிகல்லில் பூச்சி அந்த மாதிரி எதுவும் வந்து ஏறாமல் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.